ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கருப்பு உளுந்துங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு கருப்பு உளுந்து 1/4 கிலோவும், பச்சரிசி ஒரு 100 கிராமும், முந்திரி பருப்பு 50 கிராம், இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க. நீங்கள் சளிச்சும் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டால் 1 மாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இதில் இந்த பவுடரில் வந்து கஞ்சி காய்ச்சலாம், ஸ்வீட் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் 1 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். அந்த பவுடரில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே நம்ம கரைச்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து கட்டி இல்லாமல் கிடைக்கும் கஞ்சி. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அது நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து அதில் சேர்த்து நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாது. இது வந்து நல்லா கலந்துக்கிட்டே வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் வெந்தப்புறமா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கிறங்க பால், அதை வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு அதில் சேர்த்துக்கணும். அது நல்லா கொதிக்கிறப்போ வந்து நம்ம வந்து இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பனவெல்லம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 2 நிமிஷம் காய்ச்சதும் இதை எடுத்து குடிச்சிடலாம். இது டெய்லி 1 டம்ளர் குடித்தாவே நல்லா வந்து எலும்புக்கு ஹை ப்ரோட்டீனு எல்லாம் ரொம்ப நல்ல சத்தானது. பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.